அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த திருமணம் தாமதம் ஆகிறதுக்கும் இல்லை திருமணம் நடக்காத போகிறதுக்கும் ஒரு அமைப்பு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இது போல் ஜாத கட்டத்தில் இருந்துச்சுன்னா திருமணம் அப்படி தான் தள்ளி போவோம், இல்லைன்னா நடக்காதே நின்றுவிடும். அதனால் இது போல் ஜாத கட்ட அமைப்பு இருக்கிறவர்கள் வரன்கள் வந்துச்சுன்னா வேலை கவர்மெண்ட் வேலையா இல்லை எந்த வேலை அதெல்லாம் பார்க்காம அழகு ஓரளவு இருக்குதா, வேலை பொருளாதாரத்தில் திருப்திகரமாக இருக்கிறாங்களா, அதை ஒண்டி பார்த்துட்டு முறைப்படி விரைவில் திருமணம் செய்துக்கணும். இல்லைன்னா திருமணம் நடக்காமே போகலாம். அந்த அமைப்பை சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்படுங்க. ஒருவருக்கு 7 குடிவர் லான் போட லக்கணும், அங்கிருந்து 7ஆம் இடம். அந்த 7 குடிவர் நீச்சம் பெற்றாலும் 7 குடிவர் 8இல் மறைந்து அம்சத்தில் பகை வீட்டில் இருந்தாலும் குடும்பாதிபதி 2ஆம் இடத்து அதிபதி 8, 12 கூட சேர்ந்து 12இல் இருந்தாலும், சுக்கிரன் 8, 12 கூடியவர்களுடன் சேர்ந்து 12இல் இருந்தாலும், குரு பார்க்கவில்லை என்றாலும், குரு கெட்டு விட்டாலும், 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி கலந்தரக்காரகன் ஆகியோர் பாதுகாதிபதியுடைய சாரம் பெற்றிருந்தாலும் இந்த ஜாதகர்களுக்கு திருமணம் நடப்பது காலதாமமாகும், இல்லை திருமணம் நடக்காமல் போகலாம். அதனால் இது போல் அமைப்பு உள்ளவங்க எவ்வளோ விரைவில் வரன் வருகிறதோ அந்த வரன்களை பயன்படுத்தி திருமணத்தை காலதாமதம் இல்லாமல் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.